கண்களை மூடி கைகளை கூப்பி ஒரு நிமிஷம் ஆஞ்சநேயத்தை நம்ம பிரார்த்தனையோட ஆரம்பிச்சோம். இப்ப பிரார்த்தனையோட முடிக்கிறோம் சத்சங்கத்தை. சொன்ன மாதிரி ராமாங்கிற நாமத்தை சொன்னவங்களுக்கு அந்த தெய்வம் கைவிடாது அப்படிங்கிறது தான் நிச்சயம். நாங்க இதே வலங்கைமான் பகுதியில ஆண்டான் கோவில்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாந்தவெளி, அங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய சன்னதியில வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை காலையில 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் அங்க நாமா சொல்றோம். அதே மாதிரி நேற்று ஆஞ்சநேய ஜெயந்தியில கிட்டத்தட்ட அங்க ஒரு 600 பேர் இருப்பார்கள். அவங்க மத்தியில இதே மாதிரி உபன்யாசம் பண்ணி ராமநாமத்தை எல்லோருக்கும் வாரி கொடுத்தோம் குரு கிருப்பையினால. இதே ஜிஹெச் வலங்கைமான் ஜிஹெச் பக்கத்துல வீணாகான ஆஞ்சநேயர்னு ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரா, அந்த ஆஞ்சநேயருடைய சன்னதியிலும் நேற்று 200-300 பேர் இருப்பார்கள். அவங்களிடத்திலையும் ராமநாமத்தை கொண்டு போய் சேர்த்தோம். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இவ்வளவு ராமநாமத்தை பாக்கியமான நமக்கு ஆஞ்சநேயருடைய கிருப்பையினால கிடைச்சிருக்குன்னா அது நம்ம செஞ்ச பூர்வகத்துடைய புண்ணியம். அப்பேற்பட்ட ராமநாமத்தை ஏன்னா ரெடியா இருக்காங்க நிர்வாகஸ்தர்கள், ஷாலை போட்டு வேகமா ப்ரோக்ராமை முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம் ரெடியா இருக்கு இல்லையா. நானும் இப்ப வேகமா கிளம்பிடுவேன், நீங்களும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஆனா இந்த நல்ல நேரத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறது யாருன்னா, ஏன் முயற்சியோ உங்க முயற்சியோ கிடையாது, ராமருடைய முயற்சியும் ஆஞ்சநேயருடைய முயற்சினாலதான் நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் இல்லையா. அப்பேற்பட்ட பொன்னான இந்த ஒரு நேரத்துல இப்பயும் வாயை திறக்காம இறுக்கமா மூடிட்டே இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றோம். ஏன்னா கஷ்ட காலம் வரும்போது சாமி கிட்ட வர நமக்கு ஒரு சந்தோஷமான காலத்துல சுவாமி கிட்ட வந்து நன்றிய சொல்ல மறந்துடுறோம். எல்லாம் அவர் அருளால தானே நடக்குது. சூரியன் காலையில தானா வருது, சாயங்காலம் சந்திரன் தானா வருது, அந்த கடலுக்கு கேட் போட்டு நிறுத்தி இருக்கிறது அவர் தானே. அப்பேற்பட்ட இந்த உலகத்தையே காத்து படைத்து ரட்சித்து வழி நடத்தக்கூடிய அந்த சுவாமியோட பேரை சொன்னோம்னா, சுவாமி ஏற்கனவே சாநித்தியத்தோட தான் இருக்கார். இத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்கன்னா இது 54வது வருஷம் நம்ம அனுமன் ஜெயந்தி இந்த இடத்துல கொண்டாடுறோம் அப்படின்னா, அப்ப எத்தனை பேருக்கு இந்த ஆஞ்சநேயர் கிருபையை பண்ணியிருப்பார். அப்பேற்பட்ட நம்பிக்கையோட சொல்லக்கூடிய அந்த அடியார்களை இந்த தெய்வம் கைவிடாதுங்கிறதுனால சொல்றோம். இப்பயாவது நம்ம வாய் திறந்து நாமம் சொல்லணும். நான் சொல்லலைங்க, ஆண்டாள் சொல்றா. இது என்ன மாசம்? இப்பயும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களா? என்ன மாசம்? மார்கழி மாசம். மார்கழி மாசம் 30 நாள் நோன்பு இருந்த ஆண்டாள் அவ சொல்றா 3வது பாசுரத்துல, வாகினால் பாடி மனதினால் சிந்தித்து போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு. தெலுங்குல செப்பு அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சொல்லு. வாயினால் பாடி, நான் சொல்லல, ஆண்டாள் சொல்லியிருக்கா. ரெங்கநாதருடைய அருள் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ வாயை திறந்து ராமநாமத்தை பாடுவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கையை தட்டி ராமநாமா சொன்னா நம்ம கஷ்டங்கள்லாம் பறந்து போகும்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ராமகிருஷ்ணர் சொன்ன நாமா இந்த ஹரே ராமா. திருவனந்தபுரத்துல அபேதானந்தர் சொன்ன நாமா இந்த ஹரே ராமா மகாமந்திரம்னா, அப்பேற்பட்ட ஹரே ராமா மகாமந்திரத்தை ஆஞ்சநேயருடைய அருளாலையும் ராமருடைய அருளாலையும் இன்னைக்கு நமக்கு கிடைக்குதுன்னா, முதல்ல சொன்னோம் இல்லையா, பல கோடி ஜென்மாக்கள்ல யார் ஒருத்தர் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கோமோ அவர்களுடைய நாக்குல தான் இந்த ராமாங்கிற நாமம் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நீங்க சொல்ற ராமநாமா ஏதோ வாயை முணுமுணுக்கிற சொல்லக்கூடாது. நானும் மைக்க ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, சார் நீங்க மைக்ல சொல்றதுனால சப்தமா இருக்கு சார் அப்படின்னு. நான் மைக் ஆஃப் பண்ணிட்டே சொல்றேன். நான் சொல்றேன் நாமநாமா, அதே மாதிரி நீங்க எல்லாரும் இந்த தகரக்கொட்டை பிரிஞ்சுட்டு போற அளவுக்கு சப்தமா சொல்லணும். ஏன்னா வைகுண்டத்துல பெருமாளுக்கு கேட்கணும் இல்லையா நீங்க சொல்ற நாமா. இப்ப நம்ம சொல்ற நாமா நம்மளுடைய வாழ்க்கையில பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம குழந்தைகளுடைய கல்வி நலன் மேம்படும். திருமண வரன் வேண்டி யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வேகமா திருமண வரன் கைகூடும். குழந்தை பாக்கியம் வேண்டி யாரெல்லாம் சுவாமிகிட்ட வேண்டியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த ராமநாமத்தினால குழந்தை பாக்கியம் உண்டாகும். யாரெல்லாம் குடும்பத்துல ஒற்றுமைக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களோ ஒற்றுமை உண்டாகும். யாரெல்லாம் செல்வ செழிப்பு ஏற்படணும் பிரார்த்தனை பண்ணியிருக்கோமோ அவங்களுக்குலாம் செல்வ செழிப்பு கிடைக்கும். யாரெல்லாம் பிசினஸ்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்குலாம் முன்னேற்றம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு நிக்கிறவங்க உட்கார்ந்துருக்கிறவங்க மைக் செட்டு போடுற அண்ணாக்கள், அப்புறம் இங்க உட்கார்ந்துருக்க பாகவதோத்மார்கள், அங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள், அப்புறம் எங்க அன்னைமார்கள் எல்லாருமே நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்,
ராமநாமத்தை சொல்லணும். சொல்ல சொல்ல சொல்லுவீங்களா அடியார்களே? சொல்லலாமா? இந்த நேரத்தை நினைச்சு சொல்லலாமா? மைக் ஆஃப் பண்ணிட்டேன். கேக்குதா ராதேஷ்னா? கேட்க மாட்டேங்குதா? நான் சொல்றேன், எல்லாரும் வாய் திறந்து எல்லாரும் சப்தமா உற்சாகமா சொல்லணும் கேட்டுக்கிறோம்.